இந்த வேப்ப மரம் வந்து 22 வயசா இருக்கும்போது நான் வச்சேங்க. அதை ரொம்ப வளர்க்குறதே பெரிய பாடா போச்சு. ஏன்னா மாடு கடிச்சிரும். அதை ஒரு வழியாக பெரிய மரமாக கொண்டாந்துட்டேங்க. கொண்டாந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் 2 மரங்க 2ல் வந்து 2யுமே வெட்டன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து எல்லாரும் கரண்ட் கம்பியில் உரசுன்ட்டு நான் வெட்டக்கூடாது, ஒரு மரத்தை வேணால் வெட்டிக்கங்கன்னே. ஒரு மரத்தை கம்ப்ளீட்டாக வெட்டிட்டாங்க. தூர் தான் நிற்கிது. இன்றைக்கி இந்த மரம் இருக்க கண்டு தாங்க எல்லாரும் காரெல்லாம் கொண்டாந்து நிழலில் நிப்பாட்டுவாங்க. இப்போ எல்லாம் எல்லா இடத்துலையும் ஹைவே வரவும் மரத்தையெல்லாம் வெட்டிடுறாங்கங்க. இப்படி நம்ம மரம் வந்து நிழல் கொடுத்து இப்படி நிற்கிதுன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த சீசன் வரவுமே பிஞ்சு விட்டுருக்குங்க. வேப்பம் பிஞ்சு காய் எல்லாமே காய்ச்சிருக்கு. இந்த வேப்பம் பூ மருந்துக்கு உதவும். அடுத்து வேப்பம் பட்டை இருக்கு பாருங்களேன், அதுவும் மருந்துக்கு, நாட்டு மருந்துக்கு நல்லா உதவும். இப்போவும் எங்கள் கிராமத்துக்கு போனால் நான் ஏதாவது விதை போட்டு அல்லது செடி வச்சு தண்ணி ஊற்றிட்டு தாங்க வருவேன். ஏன்னா எனக்கு இந்த மரம் வளர்க்கலன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வேப்ப மரத்தில் வடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது சின்ன பிள்ளையில எடுத்து எடுத்து விளையாடுவோம் கம்முன்னு. இதே மாதிரி முருங்கை மரத்துலையும் வடிவுங்க அந்த வெயில் காலம் வந்துட்டா. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மரத்துலலாம் இந்த மாதிரி வடிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி எல்லாரும் மரம் வளர்ப்போம்ங்க.